உங்களுடைய ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல பார்த்துருக்கேன். நீங்க அட்வொகேட் கருப்பன் சார் கைப்பிடிச்சு எம்எச்ஏக்குள்ள நுழைஞ்சேன்னு சொன்னீங்க. அது அந்த வருடத்துல இருந்து இப்போ கடைசியா பொருளாளராக இருந்தீங்க. போன முறை நீங்க பொருளாளராக இருந்தப்போ நீங்க பண்ண சாதனைகள் இல்ல ஹைலைட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதனைகள்னு சொல்றதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்திலே என்ன உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன். மெம்பர்ஸ் உடைய சப்ஸ்கிரிப்ஷன் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவர்கள் கட்டுகின்ற சந்தா. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டாம்ப் சேல்ஸ். ஸ்டாம்ப் வந்து பார் கவுன்சிலில் வாங்கி எம்ஹெச்ஏ வந்து சேல் பண்ணுவாங்க. அதன் மூலமாக 10% எம்ஹெச்ஏக்கு கமிஷன் வரும். சரிங்களா? இது எல்லாமே பண பரிவர்த்தனை மூலமாக நடந்து வந்தது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் எடுத்து வந்து கட்டுவாங்க, ஸ்டாம்பும் கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். இந்த மாதிரி இருந்தது. இதன் மூலமாக பல சந்தேகங்கள் பல பேருக்கு ஏற்பட்டது. இந்த பணம் கரெக்டா போகுதா, எங்க போகுது, வர பணங்கள் கணக்கில் வைக்கப்படுகிறதா, பேங்க்குக்கு போகுதா இல்லையா, இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது. அதாவது சரியா செஞ்சா கூட எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை களைய வேண்டும் என்று சென்ற முறை நான் போட்டியிட்ட பொழுது இவைகளெல்லாம் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனாக மாற்றி விடுவேன், டைரக்ட் டு பேங்காக மாற்றி விடுவேன் என்று நான் உறுதியளித்து அதை இமிடியேட்டாக வெற்றி பெற்றவுடன் தலைவர், செயலாளர் மற்றும் இசி மெம்பர்ஸ்கள் அனைத்து எலெக்டட் பர்சனுடைய துணையோடு யூபிஐ சிஸ்டத்தை நான் கொண்டு வந்தேன். யூபிஐ சிஸ்டம் ஜஸ்டிஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள். அதன் மூலமாக ஜிபே மூலமாக அனைத்து சப்ஸ்கிரிப்ஷனையும் பே பண்ற மாதிரி ஆச்சு. இது மூலமாக என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் டைரக்டா பேங்க்குக்கே போயிடும். அது மட்டும் அல்லாமல் எலெக்ஷன் என்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து விட்டால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்க கேஷ் கட்டுறதே நிறுத்திடுவாங்க, செக் வாங்குவாங்க, டிடி தான் வாங்குவாங்க. நீங்க இப்போ போய் அரியர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும்னா ஒரு பெரிய கம்பர்சம் ப்ராசஸ். நேரா போகணும், பேங்க்ல நிக்கணும், டிடி எடுக்கணும், டிடிக்கு கமிஷன் கொடுக்கணும், அதை கொண்டு வந்து எம்ஹெச்ஏ ஆபீஸ்ல கொடுக்கணும். இந்த மாதிரி பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. ரஷ் வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேண்டிடேட் ஒரு 100 பேர் கட்டினாரு, இந்த கேண்டிடேட் ஒரு 500 பேர் கட்டினாருன்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இதையும் நம்ம கேஷ்லெஸ்ஸாக மாற்றி விட்டதால் ஈஸியா அரியர்ஸ் கூட நேரா வரலாம், ஸ்கேன் பண்ணலாம், பே பண்ணலாம், ரெசிப்ட் வாங்கலாம், போயிட்டே இருக்கலாம். இதன் மூலமாக என்ன பெனிஃபிட்னா, டைரக்டா போனது ஒரு பெனிஃபிட். 2வது பெனிஃபிட், நான் வந்த போது எவ்வளவு சங்கத்தில் பணம் இருந்ததோ அது இரட்டிப்பாக ஆகியிருக்கிறது. அதுதான் ஒரு முக்கிய சாதனையாக நான் கருதுகிறேன்.